ஹாய் ஜென்ஜீஸ். இன்னைக்கு நம்ம டே 73 ஆஃப் 90 டேஸ் ஆப்டிடியூட் சேலஞ்சில் சில்லாஜிசம் சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்தோம்ல. சில்லாஜிசம் டாபிக் அந்த ஃபார்முலாவை போட்டு அந்த ஆன்சர்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சில்லாஜிசம் டாபிக்னா என்னன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன் புரியுற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ராமுன்னு ஒருத்தவங்க வந்து பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ராமுன்றவன் மனுஷன். மனுஷனுக்கு தான் ராமுன்னு பேர் வைப்பாங்க. ராமுன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்குன்னு ராமு பேர் வச்சவங்க எல்லாரும் நல்லவங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது நம்மளால சொல்ல முடியாதுங்கல்ல. இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக் இருக்கும். ஓகேங்களா? என்னடா தலையா, தளபதியான்னு பேச சொன்னா, கமல் மாரி புரியாமலே பேசின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த டாபிக்ல இருக்க அந்த கொஸ்டின்ஸ்லாம் இப்படிதான் இருக்கும். டக்குன்னு பார்த்தா புரியாது. ஸோ, அத எப்படி சால்வ் பண்ணலான்றத தான் நான் சொல்லப் போறேன். நம்ம இன்னைக்கு ரீல்ல கேட்டிருந்த ப்ராப்ளம் இதுதான். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருப்பாங்க. ஆல் ஆயில்ஸ் ஆர் ஃபியூல்ஸ். எல்லா ஆயிலுமே வந்து ஃபியூலு. ஆல் ஃபியூல்ஸ் ஆர் கிரீசஸு. நோ கிரீசஸ் இஸ் பெட்ரோலு. இந்த ஸ்டேட்மெண்ட்ட மட்டும் பார்த்தோம்னா, நமக்கு சுத்தமா புரியாது. அதுதான் நம்ம வந்து ஒரு டயகிராம் மாரி வரையப் போறோம். இப்ப இந்த டயகிராம் பாருங்க. இப்ப வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆல் ஆயில்ஸ் ஆர் ஃபியூல்ஸ்னா, ஃபியூலுக்குள்ள ஆயில் இருக்கு. ஓகேங்களா? எல்லா ஃபியூலுமே வந்து ஆயிலு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஆல் ஃபியூல்ஸ் ஆர் கிரீசஸ். எல்லா ஃபியூலுமே வந்து பாத்தீங்கன்னா கிரீசஸ்ன்றாங்க. அப்ப கிரீசஸ்ன்ற ஒரு பெரிய சர்க்கிள்குள்ள ஃபியூல் இருக்கு. ஓகேங்களா? 3வது ஸ்டேட்மெண்ட் நோ கிரீஸ் இஸ் எ பெட்ரோல். அதாவது பெட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வச்சு 2 கன்க்ளூஷன் குடுத்திருக்காங்க. 2 முடிவுகள். அந்த முடிவுகள் என்னன்னா, நோ ஆயில் இஸ் எ பெட்ரோல். ஓகேங்களா? நோ ஆயில் இஸ் எ பெட்ரோல்னா, எந்த ஆயிலுமே வந்து பெட்ரோல் இல்ல அப்படின்றாங்க. இப்ப நீங்க இந்த வென் டயகிராம் இல்லாம, இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு, ஆயில், பெட்ரோல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சீங்கன்னா, டைம் எடுக்கும். ஸோ நீங்க பெட்டர் என்ன பண்ணிடலாம், வென் டயகிராம் போட்டு ஆயில், பெட்ரோல் இல்லையான்னு பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாம்னா, இப்ப ஆயிலுக்கும் பெட்ரோலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆயில் இங்க இருக்கு. பெட்ரோல் தனியா இருக்கு. நோ கிரீஸ் இஸ் எ பெட்ரோல். கிரீஸ்ன்றது பெட்ரோலே கிடையாதுன்ட்டான். கிரீஸ்க்குள்ள ஆயில் இருக்கு. ஸோ ஆயிலுக்கும் பெட்ரோலுக்கும் சம்மந்தமே கிடையாது. கன்க்ளூஷன் 1 வந்து ட்ரூ தான். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு சம் கிரீசஸ் ஆர் ஆயில்ஸ். 2வது கன்க்ளூஷன் வந்துட்டு, சில கிரீசஸ் வந்து ஆயிலா இருக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு பெரிய கிரீசஸ் சர்க்கிள்குள்ள தான் ஆயில் இருக்கு. ஸோ அப்ப சில கிரீசஸ் வந்து ஆயிலா இருக்கிறது தப்பு இல்ல. ஸோ அது கரெக்ட். அப்ப சம் கிரீசஸ் ஆர் ஆயில்ஸ்ன்றது கரெக்ட். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் 2 கன்க்ளூஷன் 1 அண்ட் 2 இப்ப கரெக்ட்டா இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போத் கன்க்ளூஷன் 1 அண்ட் 2 ஃபாலோஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சரா இருக்கும். இத இப்ப இதுல இன்னொரு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இதுல இது மட்டும் தான் வருமா? இதுல எய்தர் ஆர் ஆர்ன்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 ஃபாலோஸ்ன்னு சொல்லிட்டு. அது வந்து ஈஸியா நம்மளால போட்டுற முடியாது. அது எப்படி போடலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லியிருக்கேன். இப்ப எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போத் கன்க்ளூஷனுமே வந்து ஃபால்ஸா இருக்கணும். நீங்க 2 கன்க்ளூஷனும் ட்ரூவா இருந்ததுல்ல, அந்த மாரி இல்லாம ஃபால்ஸா இருக்கணும். அது ரூல் நம்பர் 1. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2 வந்து ஆல் மஸ்ட் டாக் அபௌட் சேம் திங். இப்ப இதுல வந்து எல்லாமே பெட்ரோல், ஆயில், கிரீஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ல குடுத்தத பத்தியே தானே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காங்க. சம்மந்தமே இல்லாம டீசல் பத்தி பேசல. சோ இந்த மாரி இருந்ததுன்னா, அது ரூல் 2. அடுத்தது ரூல் 3 வந்து பாத்தீங்கன்னா, இந்த கன்க்ளூஷன்ல சம் பிளஸ் நோ இருக்கணும். இல்ல ஆல் பிளஸ் சம் நாட் அப்படின்ற ஒரு 2 காம்பினேஷன் குடுத்திருந்தாங்கன்னா, அது ரூல் 3. இந்த 3 ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, நம்ம கண்ண மூடிட்டு எய்தர் ஆர் போட்டு போயிட்டே இருக்கலாம். எய்தர் ஆர் 1 எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 ஃபாலோஸ்ன்னு சொல்லிட்டு. இத வந்து டக்குன்னு பார்க்கும்போது ஒண்ணுமே புரியாது. என்னடா சொல்ல வர 3 ரூல்ன்ற அப்படின்னு. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சொல்றேன். சம் பேப்பர்ஸ் ஆர் பென்ஸ். சில பேப்பர் வந்து பென்னா இருக்கலாம். பேப்பர்ன்ற ஒரு சர்க்கிள் வந்து பென்னுன்னு இருக்கு. இது 2 இன்டர்செக்ட் ஆயிருக்கு. சில பேப்பர் பென்னா இருக்கலாம் அப்படின்றது. நெக்ஸ்ட் சம் பென்ஸ் ஆர் பென்சில்ஸ். இந்த பென்னும் பென்சிலும் ஒண்ணா இருக்கலாம். சம் பென்ஸ் ஆர் பென்சில்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து சம் பேப்பர்ஸ் ஆர் பென்சில்ன்னு இருக்கு. ஓகேங்களா? நோ பேப்பர் இஸ் எ பென்சில்ன்னு இருக்கு. இப்ப இந்த டயகிராம் போடாம இந்த சம்ம நீங்க சால்வ் பண்ண முடியுமானா, முடியும். அதுக்கு வேற மெத்தட் இருக்கு. அது எனக்கே புரியல. சோ நான் வென் டயகிராம் மெத்தட் தான் யூஸ் பண்றேன். சோ வென் டயகிராம் மெத்தட்ல நம்ம இத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பேப்பருக்கும் பென்சிலுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இருக்கலாம், இல்லாமலேயும் போகலாம். ஆனா நம்ம வென் டயகிராம் படி இல்ல. சோ ஃபால்ஸ். நெக்ஸ்ட் நோ பேப்பர் இஸ் எ பென்சில். ஃபர்ஸ்ட் வந்து சம் பேப்பர்ஸ் ஆர் பென்சில்ஸ் கரெக்ட்டுங்களா? பேப்பர், பென்சில். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நோ பேப்பர் இஸ் எ பென்சில்னா, அதாவது பேப்பர் வந்து நோ பேப்பர் இஸ் எ பென்சில். பென்சில் கிடையாது அப்படின்றாங்க. இது 2த்தையுமே பார்க்கும்போது 2மே வந்து ஃபால்ஸ்ன்ற மாரி தான் இருக்கு. நோ பேப்பர் இஸ் எ பென்சில்ன்னும்போது எந்த ஒரு பேப்பருமே பென்சில் கிடையாது அப்படின்றாங்க. இதுவும் நம்மளால வந்து கரெக்ட்டா சொல்ல முடியல. கரெக்ட்டுங்களா? ஏன்னா வந்து நம்ம டயகிராம் இப்படி போட்டிருக்கோம். இப்ப நீங்க வந்து இப்படி இந்த பென்னு, இங்க கூட இப்ப பென்சில் போட்டுருக்கலாம். இங்க பென்சில் போடலாம்.
டயகிராம் ரெப்ரசென்ட் பண்ணி வரையறது தான். ஸோ இது 2மே ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் மஸ்ட் டாக் அபௌட் சேம் திங். இது வந்து ரூல் நம்பர் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு ஃபர்ஸ்ட்டு. 2வது ரூல் வந்து இது 2மே வந்து ஒரே விஷயத்த பத்தி தான் பேசுது. பேப்பர், பென்சில்னு சொல்லிட்டு இங்க வந்து ஸ்கெட்ச பத்தியோ, ஃபோன பத்தியோ பேசல. ஸோ அத வந்து ரூல் நம்பர் 2வும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சம் பிளஸ் நோ, ஆல் பிளஸ் சம் நாட். இங்க சம்மு நோன்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன் வந்திருக்குங்களா? ஸோ அப்ப சம்மு நோ வரும்போது நம்ம இந்த 3 ரூலுமே இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்ப இதோட ஆன்சர் வந்துட்டு எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 ஃபாலோஸ் அப்படின்ற ஆப்ஷன டிக் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. "என்ன ப்ரோ ஒண்ணும் புரியல ப்ரோ இதுவும்" அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நல்லா புரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இதோட ஃபுல் நோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்ல லிங்க்கா குடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ஜிடியோ யூடியூப் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அ அவ்வளோதாங்க. கீப் லேர்னிங், கீப் புஷிங். நாளைக்கு டே 74ல பார்க்கலாம். பை.